ஆண்டவர் நல்லவர். ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஜீசஸ். ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எடுத்து வாசித்தால் நலமாயிருக்கும் என்றும் நம்புகிறேன். எஸ்தர் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எஸ்தர் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? ம் 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 வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படி செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமைன்னு சொல்லுங்களேன், நல்லா ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எதெல்லாம் மாறலைன்னு நினைக்கிறீங்களோ இந்த கூட்டம் முடியும் போது அது எல்லாம் மாறுதலாய் முடியும். ஆமேன். நம்ம மொழியில சொல்லணும்னா தலைகீழாய் மாறும். அல்லேலூயா. என்ன மாறும்? தலைகீழாய் மாறும். மாறுதலாய் முடியுதுன்னா நமக்கு தெரிந்த மொழியில சொல்லணும்னா தலைகீழா என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் புத்தகத்தை பற்றி நிறைய பேர் நிறைய கோணத்தில் பேசுவாங்க. நிறைய பேர் இதை பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு மாதிரி சொல்லி தந்தாங்க, பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் இதிலே இருந்து உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை பேசி கண்டிப்பாக நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், புதிதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எரிகோ கோட்டையை எத்தனை முறை சுற்றினாங்க? அது தெரிஞ்சால் நாங்கள் எங்கே இருக்கோன்னு கேட்கல. எரிகோ கோட்டையை 7 முறை சுற்றினாங்க. 7வது நாள் எரிகோ கோட்டையை 7 நாள் 7 முறை சுற்றினாங்களா? 7வது முறை 7வது நாள் அந்த அக்கா கையை கழுவிட்டாவ. எப்பா எனக்கு தெரியலப்பா. இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை நின்றுச்சின்னு எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார் 7 முறை அதை சுற்றுன்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னார். 7 முறை சுற்றினாங்களா? அது சுற்றினால தானே உடஞ்சிது. சொல்லுங்களேன். இந்த நான் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிடாதியே. நான் இன்றைக்கி நல்லா போகணும்னு நினைக்கிறேன். நான் அதான் சொன்னேன்ல, எனக்கு கூட்டம் இருக்கோ கூட்டம் இல்லையோ நான் பேசிகிட்டே இருப்பேன். ஆமைன்னு சொல்லுங்களேன். அதனால் என் மேலே இருக்கிற அபிஷேகமும் என் மேலே இருக்கிற கிருபையும் இதையெல்லாம் தாண்டினது. ஆமேன். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 7 முறை சுற்றினாங்க. 7வது முறை சொன்னார் 7 முறை. அப்போ எத்தனை முறை சுற்றினாங்க? கணக்கா நம்மகிட்டயே எத்தனை முறை? என்னையா எத்தனை முறை சுற்றினாங்க? அவர் சொல்கிறார், நானே சுற்றிட்டு இருக்கேன் ஐயா. இல்லை என்கிட்ட சொல்லுங்களேன்.
நீங்கள் கணக்கு கூட்டுங்கக்கா, கூட்டி கழிச்சு பாருங்கள், சரியாக வரும். இங்கே பாருங்கள், நான் மெசேஜுக்குள்ளே ஏறணும், இதிலேயே அரை மணி நேரம் ஆக்கிடக்கூடாது. சொல்லுங்கள். சரி, 13 ஒரு தரம், 14 2 தரம், 16 14 13. சரி, சரிதான். சரி, நீங்கள் இதை போய் கண்டுபிடிச்சிட்டு சாயந்தரம் வாங்க, சரியா? ஆண்டவரே, எரிகோ கோட்டையை உடையும் உடையும்னு ஜெபம் பண்ணுறோமே, அது எத்தனை முறை சுற்றினானே நமக்கு தெரியல. சரி, ஃபைன். நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேன். கண்ணை மூடி கண்ணை திறக்க முன்னாடி இயேசுவால் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு முறையும் இந்த எரிகோவை சுற்றி கொண்டு வருகிறேன், இன்னும் உடஞ்ச பாடு இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம். அப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், நீ 7 முறை சுற்று, 7வது முறை இன்னும் 7 முறை சுற்று, அது உடஞ்சிரும். ஒவ்வொரு முறையும் சுற்றும் போது நம்ம நினைப்போம் அது உடையலைன்னு. என்ன செய்கிறோம்? அது உடையலை, எனக்கு தலை தான் சுற்றினது மிச்சமே தவிர என் பிரச்சனை எல்லாம் இன்னும் என்ன செய்யலை. தேவ பிள்ளைகளே, இதை பைபிளில் தேடாதீங்க, இது கிடைக்காது. இது ஒரு வெளிப்பாடாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ ஒவ்வொரு முறையும் சுற்றும் போதும் என்ன நடக்குது தெரியுமா? அந்த எரிகோவுடைய வலு இழந்து கொண்டே இருக்கிறது உனக்கு தெரியாமல். ஆமைன்னு சொல்லுங்களேன். உன் ஜபத்துக்கு பதில் வரலன்னு நினைக்காத. நீ ஒவ்வொரு முறையும் சுத்த சுத்த அதனுடைய வலு இழந்து போய் ஒரு நாள் உன் தலைக்குள்ள இருக்கிறதும் உன் தலைக்கு மேல நின்று கொண்டு இருக்கிறதும் உன் காலடியிலே விழுந்து விடும். ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு முறையும் சுற்றும் போது எனக்கு பதில் வரலன்னு நினைக்காத. அதோடைய வலு கொஞ்சம் கொஞ்சமா இழந்துக்கிட்டே இருக்குது. நேரமும் காலமும் வரும்போது அந்த எரிகோ உன் காலடியிலேயே விழுந்துரும். ஆமைன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது. என்ன பிரதர் காரியம் மாறுதலாய் முடிந்தது எஸ்தர் புத்தகத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 1வது அதிகாரத்திலிருந்து, எஸ்தர் புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? இப்போ காப்பி அடிச்சு சொன்னீங்க கரெக்டா? ஆமாம், 10 அதிகாரம் இருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து காலையில் அதை ஒரு 1 ஹவர் படித்தேன். படித்த போது ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார் மறைமுகமாய். என்னது? காரியம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருக்கு. நான் இதை பார்த்த உடனே உண்மையிலேயே நமக்கு பைபிள் காலேஜில் கூட இப்படியெல்லாம் சொல்லித்தரலையப்பா அப்படின்னு நான் யோசித்தேன். இன்னைக்கு ஒவ்வொரு அதிகாரம், எத்தனை அதிகாரம் இருக்கு? 10 அதிகாரத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரங்களிலையும் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமென். அது எப்படியெல்லாம் முடிந்தது, எப்படியெல்லாம் அதை தேவன் மாற பண்ணினார்னு உங்ககிட்ட ஒரு சில காரியத்தை நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லா வசனத்தையும் என்னால் காண்பிக்க இயலாது. ஆனால் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம பைபிள் காலேஜ் படிச்சிருக்கோமா இல்லையான்னு நிரூபிக்கணும்ல. எஸ்தர் புத்தகத்தில் தேவன் என்ற பேரே இருக்கா? அந்த ஃபோனை தான் கொஞ்சம் ஞானஸ்தானம் கொடுத்து வைங்களேன். சரி, என்ன பேசுன ஐயா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த ஃப்ளோவில் விட்டுருங்க. சரி, என்ன பேசுனேன்? புரியல? ஆமாம், எஸ்தர் புத்தகத்தில் தேவன் என்ற பேரும் இல்லை, கர்த்தர் என்ற பேரும் இல்லை. அதில் எஸ்தர் புத்தகத்தை ஒருத்தன் படித்தான்னா அதில் தேவனே இல்லையாம். எதில்? ஒரு வசனத்தில் கூட தேவன் என்ற பெயர், ஒரு வார்த்தையில் கூட தேவன் என்ற பெயர் இல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், எஸ்தர் புத்தகம் மொத்தத்திலையும் தேவன் தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
அதில் அவர் பேர் வரலனாலும் அவர் அந்த புத்தகத்தில் இல்லாமல் இல்லை, அவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ பகலில் போகும்போது நிழல் உன்னை பார்த்தா உனக்கு தெரியுது. நைட்டு உனக்கு நிழல் தெரியலன்னு சொன்ன உடனே நிழல் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? நிழல் இருக்க தான் செய்யுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். எஸ்தர் புத்தகத்தில் தேவன் என்ற பெயர் இல்லை என்றாலும் தேவன் அந்த புத்தகத்திலே இருக்கிறதை அநேக காரியங்களை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த எஸ்தர் புத்தகத்தை நிறைய, எஸ்தருடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எஸ்தருக்கு பேர் எஸ்தர் கிடையாது, தெரியுமா? என்ன பேரு? எஸ்தர் பேர் என்ன? எஸ்தர்னு என்கிட்ட திருப்பி சொல்லாத, அங்கே பார்க்காத கரெக்டாக கிடைக்காது. என்னது? எஸ்தருடைய அக்யூரேட் பேர் என்ன தெரியுமா? அக்சால். என்னது? அக்சாலை தான் எல்லாரும் என்னன்னு கூப்பிடுறீங்க? எஸ்தர். எஸ்தர் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நட்சத்திரம்னு அர்த்தமா? என்னது? இங்கே யாராவது எஸ்தர் இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லை. ஆமாம், எஸ்தர் என்ற பேருக்கு அர்த்தம் என்னது? என்னது? நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் பொது அறிவுன்னு வச்சுப்போம். ஆனால் வெளிப்பாட்டில் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசட்டும். ஆமென். தேவன் என்ற பெயர் இல்லவென்றாலும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த வசனத்தில் தேவன் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களிலே தேவன் நம்மை நடத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதது போல இருக்கும், ஆனால் அவர் இருக்கிறவராகவே தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்தியாவுடைய பெயர் முதல்ல வந்த புக்கே எதுதான்? எஸ்தர் தான். நம்ம இந்தியான்னு நமக்கு இல்லை, அதோட பேர் என்னது? இந்துன்னு இருக்குது. அதுதான் பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு தடவை சொன்னார், இந்தியா கிறிஸ்டியாவா மாறட்டும்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது அவருடைய ஒரு நல்ல எண்ணம். ஆமேன். இந்தியா என்னதான் மாறணும்? கிறிஸ்டியாவாக மாறட்டும்னு. ஸோ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் காரியமும் மாறுதலாய் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் இதை இழுத்துட்டே போகிறேன்னு தெரியுமா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சிலதை ஆழத்தில் காட்டுகிறேன். சரி, 1வது அதிகாரத்திற்கு வருவோம். எஸ்தர் 1வது அதிகாரத்தில் என்ன பிரதர் காரியம் மாறுதலாக முடிஞ்சதுன்னு கேட்குறீங்களா? 127 நாடுகளை அரசாண்ட அகஸ்வேரு ராஜா ஒரு விருந்த ஆயத்தப்படுத்துறாரா? என்ன ஆயத்தப்படுத்துறாரு? எதை? என்கிட்ட பேசுங்க, இனி பரவாயில்ல, பைபிளை பார்க்க மாட்டேன். எதை ஆயத்தப்படுத்துறாங்க? விருந்த ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் வரவழைச்சி தன்னுடைய மனைவியாகிய வஸ்திய எல்லாருக்கும் முன்னாடியும் ஆடுறதுக்கு கூப்பிட்றா. அப்போ இந்த வஸ்தி சொன்னார், உனக்கு முன்னாடி வேணா நான் ஆடுவேன், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் ஆட மாட்டேன். அன்னையிலிருந்து அந்த ஊரில் ஒரு பழக்கம் போச்சான், புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி வரமாட்டாளாம். ஆமாம், அப்படி இருக்கு பைபிளில், பார்த்துருக்கீங்களா? சரி, ஏன் உங்களுக்கு காட்டிட்டா போகுது. புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி வரமாட்டாலாம், புருஷன் அந்த காலத்தில் ஒருத்தையும் மதிக்க மாட்டாளாம். எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? வாசிங்கம்மா. ம் 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 பார்த்தீங்களா? ராஜா கூப்பிட்டுட்டு ராஜாத்தி வராததுனால, ராஜா கூப்பிட்டுட்டே ராஜாத்தி வரலை அப்படின்னு சொன்னதுனால அந்த ஊரில் உள்ள பொம்பளைங்கள்லாம் யாரை மதிக்க மாட்டாங்களாம்? புருஷனை மதிக்க மாட்டாங்களாம். இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு தீர்வை தரலைன்னா நான் செத்து போனதுக்கப்புறமும் ஒருத்தியும் என் ஆண்களை என்ன செய்ய மாட்டா? மதிக்க மாட்டான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சட்டத்தை வச்சாராம். என்ன தெரியுமா? நான் கூப்பிட்டுட்டு நீ வராததுனால வஸ்தி இனி நீ இந்த பதவியில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டாலாம். அன்னையிலிருந்து அந்த பயம் ஸ்ரீகளை என்ன செஞ்சிருச்சான்? பிடிச்சிருச்சான். புருஷன் கூப்பிட்டா என்ன செஞ்சிடணும்? போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஆமைன்னு சொல்லுங்களேன். காரியம் மாறுதலாய் முடிந்தது எது தெரியுமா? இந்த வசனங்கள் தான்.
அதிகாரத்தில் மாறுதலாய் முடிந்ததே எது தெரியுமா? ஓ, மனுஷனை இந்த சாராள் புருஷனை எப்படி கூப்பிட்டாலாம்? நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? ஆமா, பேஷன். உங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? பேர் எதுக்கு வச்சிருக்கு? கூப்பிட தான் வச்சிருக்கு. அவங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுங்க. அதை மட்டும் கூப்பிட மாட்டீங்களா? ஒருத்தர் இழிச்சவாய் மாட்டினா போதுமே. ஆமாம், இன்னைக்கு வாடா போடா, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை வரும்போது பார்த்துருக்கியா, புருஷனை ஒரு செருப்பாக கூட அவன் மதிக்க மாட்டான். போட்டு என்னதெல்லாம் வாயில் வருதோ அது இதுன்னெல்லாம் பேசிட்டு லாஸ்ட்டு அத்தான் மாமா இப்படின்னு கூப்பிட்டா எவ கேட்க? உங்களுக்கு புரியுதா? இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை, அங்கேயே இருந்திருக்கு. ராஜாவே கூப்பிட்டுட்டு ராஜாத்தி வரல, அதனால நீ சொன்னா நான் வர முடியாது, கேட்க முடியாதுன்னு. ஆனால் அதிகாரத்திலேயே தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமைன்னு சொல்லுங்களேன். சரி, இப்போ 2வது அதிகாரம் வருவோம். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பேசுகிறதற்காகத்தான் இதை மேலோட்டமாய் காட்டி ஓடி போகிறேன். 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் வஸ்திக்கு பதிலாக ஒருத்தியை தேடிக்கொண்டிருக்கிறார். எதுக்கு? ராணியாக்க. அப்ப அந்த ஊர்ல உள்ள எல்லா பெண்களையும், கருப்பா இருக்கிறவளையும் வெள்ளையா இருக்கிறவளையும் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. எங்க தெரியுமா? கன்னி மாடத்துக்கு. எங்க? ஆமா, கன்னி மாடத்துக்கு. இந்த பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சதே இதுல இருந்து தான். ஆமா, அதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா? பெண்களை சுத்திகரிக்கவும், பெண்களை அழகு சாதன பொருட்களை எல்லாம் அலங்கரிக்கக்கூடிய அத்தனையையும் யாருக்கு கொடுக்கணுமா? பெண்களுக்கு கொடுக்கணுமா. 6 மாதம் எங்கே இருக்கணும்? கன்னி மடத்தில் இருக்கணுமா. அப்பொழுதுதான் அந்த கூட்டத்தில் இருந்தவள் தான் யார் தெரியுமா? எஸ்தர். நான் என் செய்தியை ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். இந்த எஸ்தர் அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு. யாரு? எஸ்தர். அவளுக்கு அம்மா இருந்திருப்பாங்க, ஆனால் வேதம் இருந்ததாக எந்த ஒரு அதிகாரத்திலையும் சொல்லப்படவில்லை. அவளுடைய அப்பா பேர் எழுதியிருக்கான்னு கேட்டால் கூட தெரியல. ஆனால் மொர்தகாய் சிறிய தகப்பன்னு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சித்தப்பா. யாரு? சித்தப்பா தான். சித்தப்பாவுடைய உறமுறையில் தான் யார் வளர்றா? இவள் வளர்றா. எல்லா பொண்ணுங்களும் அங்கே அழகா இருக்காளுவ. ஆமாம், நான் நினைக்கிறேன் எஸ்தரை விட அங்கே அழகா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் 2வது அதிகாரத்தில் தேவன் வஸ்தியை தள்ளி எஸ்தரை தெரிந்து கொண்டதுதான் காரியங்களை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணினது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை தகுதி வச்சு தான் செலக்ட் பண்ணுவார்னு. எதை வச்சு? ஆண்டவர் ஒருவனை செலக்ட் பண்ணுகிறது தகுதியை வைத்து அல்ல. ஆண்டவர் ஒருவனை செலக்ட் பண்றது தகுதியே இல்லாத இருக்கிறான் பாரு, அவனை தான் தேவன் தகுதிப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். அங்கே அழகானவர்கள் இருந்திருக்கலாம், அங்கே நிறைய பேக்ரவுண்டில் உள்ளவங்க இருந்திருக்கலாம். ஆனால் இந்த எஸ்தர் ராஜாவதிக்கு ராஜாவினுடைய பொற்செங்கோல் நீட்டினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கும் உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், உங்களை எல்லாரும் தள்ளி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அந்த யோசேப்போடைய குடும்பத்தில் யோசேப்பை நிறைய பேர் தள்ளுனாங்க. ஆனால் ராஜாவாகிற யோகம் யாருக்கு தான் இருந்துச்சு? யோசேப்புக்கு தான் இருந்தது. அந்த தாவீதை நிறைய பேர் தள்ளுனாங்க, அந்த குடும்பத்தில் எல்லாரும் அவனை தள்ளுனாங்க. ஆனால் ராஜயோகம் யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? தாவீதுக்கு தான் இருந்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வருகிறேன், தேவன் உங்களை எந்த இடத்துல தெரிந்து கொள்ளணுமோ அந்த இடத்துல உங்களை தெரிந்து கொள்வார். ஆமீன் சொல்லுங்களேன். நீ அழகா இருக்கிறதுனால எஸ்தர் ராஜா உனக்கு மேல கோலை நீட்டல. நீ நினைக்கிற நீ அழகா இருக்கிறதுனால இல்லை,
ஆண்டவருடைய கிருபையினால தான், ஆண்டவர் வச்ச தயவுனால தான் அவள் அந்த இடத்திற்கு பதவிக்கு வந்தாள். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிறைய பேர் இன்டர்வியூக்கு போவான், நிறைய பேர் வேலை செய்கிறதுக்குன்னு ஓடுவான். ஆனால் அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீ பயந்து பயந்து போனாலும் அவனுக்கெல்லாம் திறமை இருக்குது, உனக்குள்ள மட்டும்தான் கிருபை இருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த திறமையை வச்சு நீ என்னதான் தலைகளை நின்னாலும் சில நேரத்தில் அந்த திறமை கூட உனக்கு ஃபெயிலியர் ஆக்கிரும். ஆனால் தேவனுடைய கிருபை எஸ்தரை ராஜாத்தியாக மாற பண்ணினது. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்களை உயர்த்துகிறதற்கு உங்களுக்கு திறமை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெளிவாய் தெரிய வரும், எஸ்தர் ராஜாத்திக்கு தேவன் கிருபை வைத்ததினாலே காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்து அவள் தேவ கிருபையினால் அந்த கன்னி மாடத்தில் ராஜாத்தியாய் வாழ்கிறாள். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ உயர்வு வரணும்னா ஆண்டவர் உயர்வு வந்ததுனால தான் காரியம் என்னதான் மாறிச்சு, மாறுதலாய் முடிந்தது. நான் போகிறேன், நேரம் இல்லை. 3வது அதிகாரம், இதில் இருந்து கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 3வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சத்துருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அந்த சத்துரு பேர் என்னது? ஆமான். இந்த ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். நான் செய்திக்குள்ளே போகிறேன், ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். இப்போ இந்த ஆமான் என்ன பண்ணுறான்னா, இவனை எல்லாரும் மதிக்கணுமா? யார? ஆமான. ஆனால் மொர்தெகாய் இவனை என்ன செய்யலை, என்ன பண்ணலை, மதிக்கலை. நீ அம்மா நினைப்பா அதுக்கு பேர் திமிரு தலக்கணும்னு. அதுக்கு பேர் திமிரு இல்லை, தேவனுக்கு முன்பாக மண்டி இட்டவன் வேற யாருக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டான். நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரன்னு சொல்கிறீங்களே பலர், நான் பலரை பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு வரையும் சர்டிஃபிகேட்டையே மாற்றாமல் இருக்கான். இன்னைக்கு வரையும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது. என்னது? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது, எல்லா கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இந்த மொர்தெகாயை பற்றி. இன்னைக்கு எஸ்தரை பற்றி நான் பேச வரல. யாரை பற்றி? மொர்தெகாயை பற்றி தான் இன்னைக்கு பேச வந்தேன். எஸ்தருக்கு காரியம் மாறிச்சா மாறலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மொர்தெகாய்க்கு காரியம் மாறிடுச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் எஸ்தரை பற்றி தாங்க பேசுவாங்க. நான் எஸ்தரை பற்றி இன்னைக்கு ஒரு துளி கூட பேச மாட்டேன். யாரை பற்றி பேசுவேன் தெரியுமா? மொர்தெகாய். 3வது அதிகாரத்தில் மொர்தெகாய் இந்த ஆமானை மதிக்காததுனால கூட இருக்கிறவனுங்க பிளான் பண்ணுறானவன் என்ன தெரியுமா, இன்னைக்கு இவன் மதிக்கலைன்னா ராஜா நீங்கள் இப்படி விட்டுறாதீங்க, நாளைக்கு இவன் மதிக்கலைன்னு பார்த்து எவனுமே உங்களை என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு தெரியுமா, ராஜா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா ராஜா கிட்ட போய்? ரொம்ப அழகாக இருந்தது அந்த வார்த்தை, சூப்பராக இருக்கும், வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், 8வது வசனத்தை வாசிங்க. என்ன அழகு வசனம் தெரியுமா அது? வாசிங்க. போதும். பார்த்தீங்களா, இவர் ராஜா கிட்ட போய் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நம்ம கூட்டத்துக்குள்ளாடி ஒரு கூட்ட ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லா ஜனங்களிலும் எப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தியாசமாக இருக்குன்னு. அதான் நான் சொன்ன வந்தேன், டூப்ளிகேட் யாரு? என் தேவன் எப்போதுமே டூப்ளிகேட்டை உருவாக்குகிறவர் அல்ல, அவருக்கு ஒரிஜினல் மட்டும்தான்.
ஆமாம், பைபிளில் எழுதியிருக்கு. யார் சிங்கம் சொல்லுங்க? பைபிளில் யார் சிங்கம்? சரிதான். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன? அப்ப பிசாசு யாரு? ஆமா, சிங்கத்தை போலதான் அவனே தவிர சிங்கம் நம்ம அப்பா தான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர்றதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ தான் ஃப்ரீயாக பேச முடியும். எனக்கு எல்லார மாதிரி நீங்கள் இல்லை, உங்களை மாதிரி வேற யாரும் இருக்கக்கூடாது. ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ நகை போட்டாளா நகை போடலையான்னு நீ கேட்காத. நீ போடலை, அதோட விட்டுரு. ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ என்ன இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்படியாது தான். எல்லா ஜனங்களை மாறிக்கல நீயும் இருக்கணும்னு நினைக்காத, எல்லா ஜனங்களை மாறி நீயும் பாடணும்னு நினைக்காத, எல்லா ஜனங்களை மாறி நீயும் ஆடணும்னு நினைக்காத. ஏன்னா உன் பேச்சிலையும் உன் நடக்கையிலையும் தெரியும் நீ வித்தியாசமானவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அங்கே உள்ள அவன் கண்டுபிடிச்சிட்டான். யாரு? அந்த ஆமான் சத்துரு கண்டுபிடிச்சிட்டான். எல்லா ஜனங்களும் ஒரே பழக்கமாய் பழகும்போது இவன் வேற பழக்கமாய், இவனுடைய ஆராதனை விகற்பமாய் இருக்கு, இவனுடைய நம்பிக்கை விகற்பமாய் இருக்கு, இவனுடைய சத்தியங்கள் எல்லாம் விகற்பமாய் இருக்குதுன்னு சொல்லி இது ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் சத்தியத்துக்காக நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஆமென், அல்லேலூயா. ஹிந்துல இருந்து கிறிஸ்டியனுக்கு கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? ஹலோ, அப்போ அப்போ ரட்சிக்கப்படுறதுக்காக ஒருத்தவன் கல்யாணம் பண்ணணும். எப்படி இருக்கு பாரு. கொடுத்தவனுக்கும் அடி கிடைக்கும், எடுத்தவனுக்கும் அடி கிடைக்கும். ஆமாம் பிரதர், ஆமாம். கல்யாணம் பண்ணினவனும் நரகத்துக்கு போக மாட்டான், கல்யாணம் பண்ண வச்சவனும் நரகத்துக்கு பரவத்துக்கு போக மாட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்திலிருந்து நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. அவள் சிஸ்டர் சொன்ன மாதிரி அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் யாருக்கு ரூட்டு போட்டு குடிக்கணும் தெரியுமா? இவனுக்கு. ஆமாம், கிறிஸ்துவ பொண்ணை இப்போ எவனும் லவ் பண்ணுறது இல்லையே. எல்லாம் யாரை தான் லவ் பண்ணுது? காலேஜில் படித்ததையும் நீங்கள் இன்றைக்கி இப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு பயங்கர மோட்டிவ் ஆயிரும். கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறவனும் பரலோகம் போக மாட்டான். பொண்ணு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் கிறிஸ்டினுக்கு மாறிடுறேன்டி, நான் கிறிஸ்டினுக்கு மாறுறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். பொண்ணுக்காக மாறினானா அவன் பொண்ணுக்காக தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்தானே தவிர இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரல. இப்படி உள்ளவன் கொடுத்தவனுக்கு அடி கிடைக்கும், எடுத்தவனுக்கு அடி கிடைக்கும். இது நிறைய பேர் பார்க்குறாங்க போல். நான் தெளிவாய் சொல்லுகிறேன் பிரதர், என் மாமா பொண்ணு, அப்புறம் யாரு? என் அத்தை பொண்ணு, சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. நமக்கு கிறிஸ்துவ ஆண்டவருக்குள்ள நீ வந்துட்டனா எனக்கு ஒரே சொந்தம் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டானது மட்டும்தான். அப்படி வாழ்கிறவன் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் சிஸ்டர், பைபிளில் ஹிந்துவை கல்யாணம் பண்ணது யார் தெரியுமா? சரிதான். ஆமாம், இதுக்கு எங்கே பைபிள் சொல்லுது? ஒரே ஒரு எவிடன்ஸ் இருக்கு ஐயா பைபிளில். ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னு. யாரு? ஆகாப்பா. ஆமாம், அந்த அம்மா எனக்கு எடுத்து இருக்கிற பேரை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சாலமோன் வர்றேன். அதை அடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்,
ரூத்து யாரு? ரூத்து கிறிஸ்டின் பொண்ணு கிடையாது, அவள் ஒரு மோபாபிய ஸ்ரீ. ஆனால் அவளை யார் திருமணம் பண்ணினா? போவாஸ். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரே ஒரு வாய்ப்பு தான் அதில் இருக்குது. ஆனால் அவள் அப்போ கூட என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே, நகோமி நான் உன்னை பின்பற்றேன்னு நினைக்காத, உன்னுடைய தேவன் இப்படி மாறிட்டானா கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் தப்பிச்சான்னு அர்த்தம். ஆனால் நீ போவாஸ் கிடைப்பான்னு சொல்லி மாறினேன்னு வை, உள்ளதும் போயிடும். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் திரும்பவும். இந்த சாலமோனை மாதிரிக்குள்ள ஒரு ஞானம் உள்ளவன் உலகத்திலேயே இல்லை. ஆண்டவர் 2 முறை போய் அவனிடத்திலே எச்சரித்தார். என்னன்னு தெரியுமா? நீ அந்நிய பெண்களோட தொடர்பில் இருக்காத, அந்நிய பெண்களோட நீ அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உன் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாதுன்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்கு. ஆனால் என்னாச்சு தெரியுமா? நீ அப்படி போனால் தேவனை விட்டு உன் இருதயத்தை வழுகி போக பண்ணிடுவாங்கன்னு பைபிளில் இருக்குல்ல, இப்படி இருக்கு. ஆனால் அவன் கேட்காததுனால அவன் பயங்கரமான தண்டனைக்குள்ள ஆக்கப்பட்டான். யாரு? சாலமோன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட திரும்பவும் சொல்கிறேன், ₹1,00,00,000 தந்தா கூட ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ வீடு இருக்கா செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகாது. இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன், ₹1,00,00,000 தந்தால் கூட நீ யாரை மாற்றக்கூட, நீ அப்படி மாற்றணும். ஏன் ஆண்டவர் மதத்தை மாற்ற வரல, இது சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நீ அப்படி மாற்றணுன்னா ஆண்டவரையே மாற்றிட்டேன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க எப்படி தெரியுமா? இந்த இவங்க சொன்ன மாதிரி தான், ஒரு பாஸ்டர் என்கிட்ட அப்படி தான் சொன்னார். ஐயா, அவங்க அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு எங்கே வருவா? சர்ச்சுக்கு தான் வருவான்னு. ஆனால் என் பைபிள், நீ இப்படி போய் கல்யாணம் பண்ணி ரட்சிப்புக்குள்ளே அவளை நடத்துன்னு ஏன் நான் படிக்கிற பைபிள், நீங்கள் படிக்கிற பைபிள் சொல்லிச்சுன்னா பண்ணுங்க. எல்லா ஜனங்களிலையும் நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கணுமா? விகற்பமாக இருந்ததுன்னு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படி இவன் சத்தியத்தில் நிற்க நிற்க மொர்தெகாய்க்கு பிரச்சனை தான் அதிகமாச்சே தவிர பிரச்சனை முடியலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்காக நிற்பீங்க? என்ன ஒன்றும் கை தூக்கலை? நான் சொன்னதுக்காக தூக்கக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எவனாவது மாமா பொண்ணை அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு நீ நினச்சிட்டு இருந்தேன்னு வை, இன்னையோடு அதை மறந்துரு. எனக்கு நான் தான் பேரன், 13 பேரங்கள்லையும் மூத்த பேரன் நான் தான். எனக்கு 1 2 இல்லை, 9 அத்தை பொண்ணு இருந்து. எத்தனை? 9 இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் எல்லாரும் விட்டு என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்க தெரியுமா? ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி 9ஐயும் நான் கட்டாமல் எனக்கு தெரியாத ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணினேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வருகிறது பிரதர் சிஸ்டர், இயேசுவை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே அவனை நடத்தி அவனை நீ சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தால் அது உண்மையான ரட்சிப்பு. பொண்ணை காட்டி சொந்தத்தை காட்டி பந்தத்தை காட்டி நீ கொண்டு வந்தால் அதற்கு பேர் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருபோதும் இந்த தவற என்ன செய்யாத. கொடுத்தவனுக்கு அடி கிடைக்கும், எடுத்தவனுக்கும் போட்டு தள்ளிடுவார் ஆண்டவர். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, என் ஆண்டவர் ரொம்ப இதில் பக்தி வைராக்கியம் உள்ளவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பிரதர், இப்போ கல்யாணம் பண்ணிட்டேனே டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கியா? முடியாது. ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஆமேன். அவர் மன்னிக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நிறைய பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குங்க. நிறைய பசங்க என்ன நினைக்கிறாங்க, நான் லவ் பண்ணி என் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, அது பெரிய ஒரு குழியாக நமக்கு மாறிடும். சரி போகட்டும், நான் உங்களுக்கு செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். உன் பாட்டு வித்தியாசமாக இருக்கணும், உன் உடை வித்தியாசமாக இருக்கணும், உன்னுடைய பழக்க வழக்கங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கணும்? வித்தியாசமாக இருக்கணும்.
நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானே தவிர அவனுக்கு பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் சிலரையெல்லாம் தங்கத்தட்டில் வச்சு தாங்கலாங்க. அந்த அம்மா பாட்டு பாடுறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அம்மா கைத்தட்டுறதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அம்மா அந்நிய பாஷையில் பேசுகிறத பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு ஆசையாக இருக்கும், நமக்கு இப்படி வரமாட்டுக்கே ஆண்டவரேன்னு. இதெல்லாம் யார் கொடுத்தது தெரியுமா? தேவன் கொடுத்தது. ஆமீன் சொல்லுங்களேன். சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், யாருக்கு முன்னாடியும் மண்டியிடாதீங்க. அவர் முன்னாடி நீங்கள் தலை குனிந்தீர்கள். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் நேற்று சொன்ன மாதிரி ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். ஆமேன். சரி, போகட்டும். மொர்தெகாய் நமஸ்கரிக்காததை கண்டபோது ராஜா கிட்ட போய் இந்த ஆமான் பிளான் பண்ணுறான். என்ன பிளான் பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்க இப்படி பெருகி இருக்கிறதுனால டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நாளையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்னன்னு? ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஆகிய எல்லா யூதரையும் கொல்ல வேண்டும் என்று யாரால சட்டம் பிறந்துருச்சு தெரியுமா? ராஜா முத்திரை போட்டு 127 நாடுகளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? டேட்டோட சொல்லிட்டாரு. 12ஆவது மாதம் 13ஆம் தேதியில் யூதரை எல்லாம் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? அழிக்கணும்னு பிளான் பண்ணியாச்சு. சரி, ஃபைன், போகட்டும். இப்போ இந்த பிளான் பண்ணது அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு இந்த வசனத்துக்கு வருகிறேன். 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை போய் வீட்டு முற்றத்திலே உலாவி கொண்டிருக்கிற மொர்தெகாய் கேட்டான். என்னது? யூத ஜனங்களை சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு பைபிளில் இருக்கு. என்ன பண்ணியிருக்கு? கலங்கிருச்சுன்னு பைபிளில் எழுதியிருக்கு. இப்போ நான் மெசேஜுக்கு வருகிறேன், கவனிங்க. இங்கே பாருங்க. இப்போ தான் எஸ்தர் வருகிறாள் சாப்டருக்குள்ள. இப்போ எஸ்தர் எங்கே இருக்கா? அரண்மனையில் இருக்கிறா. அரண்மனையில் இருக்கும்போது மொர்தெகாய் இவளை பயங்கரமாய் திட்டுகிறான். என்னதெல்லாமோ சொல்லி திட்டுறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் முற்றத்திலே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நான் அழுது புழுதியை போட்டு கொண்டிருக்கிறேன். நீ ராஜா அரண்மனையில் போய் உக்காந்து இருக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏசி காற்றுல இருக்கிறதுக்கும் சொகுசு பங்களாவில் சுற்றுறதுக்கும் விதவிதமான சாப்பிடுகிறதற்கும் அல்ல எஸ்தர். நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மொர்தெகாய் சொன்னார், நீ இந்த காலத்தில் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொன்னார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த ராஜ பதவி கிடைச்சதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அந்த மொர்தெகாய்க்கு அவர் சொல்லுகிறார், ஒருவேளை இப்படிப்பட்ட காலத்தில், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இதற்கு தப்புகிறதற்காகத்தான் முன்னமே தேவன் உனக்கு இந்த ராஜ பதவியை கொடுத்திருக்கிறார்னு. ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அவன் இந்த காலத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நல்ல கார் கிடச்சிது, நல்ல வீடு கிடச்சிது, நல்ல வேலை கிடைச்ச உடனே இவன் இது நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறான். ஆனால் இதெல்லாம் எஸ்தருக்கு கிடைத்ததுக்கு பிறகும் மொர்தெகாய் சொன்னது என்ன தெரியுமா? உன்னை எல்லாரையும் விட்டுட்டு உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? நீ மௌனமாக இருக்கிறதுக்கு கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரையும் விட்டுட்டு ஒன்றை மட்டும் ஆண்டவர் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார் பாரு. இது எதுக்கு தெரியுமா? நீ மௌனமா இருக்கிறதற்கு கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். இப்படி எஸ்தருக்குள்ளாடி இந்த காரியங்களை சொன்ன உடனே எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றா தெரியுமா? 3 நாட்கள் தோழிகளோடு போய் என்ன பண்ணா தெரியுமா? உபவாசம் இருந்தாலாம். சாப்பிடவும் இல்லை, தண்ணியும். அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு போய் உபவாசம் இருக்கிறா. நான் மெசேஜுக்கு வருகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
இவன் உபவாசம் இருந்த உடனே அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அதிசயங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்குது. 5வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ராஜா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். யாருக்கு தெரியுமா? எஸ்தரும் ஆமானும் அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆமாம், வரணும்னு சொல்லி எஸ்தர் ஒரு விருந்தை அங்கே செய்கிறா. இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 6வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு தூக்கம் வராததுனால என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஒரு புத்தகம். தேவ பிள்ளைகளை இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் வெளிப்பாடு சொல்லுகிறேன். அதுவரையும் அந்த புத்தகம் என்ன செஞ்சிட்ருக்கு? மூடிதான் வச்சுருக்கான். 5வது அதிகாரம் வரையும் அந்த புத்தகம் என்ன செய்திருக்கு? 6வது அதிகாரத்தில் இவனுக்கு ஆபத்து வந்தபோது அந்த புத்தகம் என்ன பண்ணியிருக்கு? தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு புத்தகம் உங்களுக்காக திறக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு புத்தகம் திறந்த உடனே ராஜாவை போட்டு தள்ளணும்னு 2 பேர் பிளான் பண்ணதை எஸ்தருக்கு சொன்னதை யார் தெரியுமா? இந்த மொர்தெகாய் தான். அப்போ மொர்தெகாய்க்கு ஏதாவது ஒன்று செஞ்சீங்களான்னு கேட்டதுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு. இப்போ வருகிறேன், லிஸ்ட்டு கொடுக்குறான் மொர்தெகாய். ஆமாம், லிஸ்ட்டு கொடுக்குறான். என்ன தெரியுமா? ராஜா கனம் பண்ணுகிற ஆள் என்னதெல்லாம் ஆண்டவரே நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறான் தெரியுமா? அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் வாசிங்களேன், சூப்பராக இருக்கும். வாசிங்க 6வது அதிகாரம் அவனுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். நாம் சரி சரி போதும். இங்கே பாருங்க, உன் உயர்வை யார் தீர்மானிப்பது தெரியுமா? தேவன் கூட கிடையாது. உன் உயர்வை தீர்மானித்தது யார் தெரியுமா? உன் சத்துரு தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? ஆமைன்னு சொல்லுங்களேன். உன் உயர்வை தீர்மானிக்கிறது தேவன் கூட கிடையாதுங்க. எஸ்தர் புத்தகத்தில் மொர்தெகாயினுடைய உயர்வை தீர்மானித்தது யார் தெரியுமா? ஆமான் தான். ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு அவனை சும்மா விட்டுருந்தானா அவன் பேசாமல் அவன் வேலையை பார்த்துட்டு போயிருப்பான். நீ இவனை என்னைக்கு நோண்ட ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்து இன்னைக்கு சொல்ல வரேன் எல்லாத்தையும் சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு கிடைக்கும்னு இவன் அதை செய்யுங்க இதை செய்யுங்க, வஸ்திரத்தை தாங்க, மோதிரத்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னு அடிச்சு விடுறான். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இதை எல்லாத்தையும் ஒன்றும் தவறாமல் யாருக்கு பண்ணு? யாருக்கு? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் பாரு, பிசாசு பிளான் பண்ணின அத்தனையையும் தேவன் மாறுதலாய் முடிய பண்ணி மொர்தெகாய்க்கு கொடுத்தார். என் தேவன் எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அவன் வஸ்திரத்தை கேட்கவில்லை. மாறுதலாய் முடிந்ததுன்னா அவன் முதல்ல என்ன வஸ்திரத்தை போட்டிருந்தான்? ரெட்டு உடுத்தினான். பாத்தியா? காரியம் மாறுதலாய் முடிந்த போது அவனுக்கு ராஜ வஸ்திரம் வந்தது. அல்லேலூயா. அவன் எங்கே உட்கார்ந்திருந்தான்? ஆமா, முற்றத்துல உட்கார்ந்திருந்தான். ஆனா அவனுக்கு சிங்காசனத்துல உட்கார்ற ஒரு காரியம் கிடைத்தது. காரியம் மாறுதலாய் என் தேவன் முடிய பண்ணினான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் தெளிவா இந்த புத்தகத்திலிருந்து ஒன்றை புரிந்து கொண்டேன். என் உயர்வை தீர்மானிப்பது தேவன் கூட கிடையாது. என் உயர்வை தீர்மானிப்பது யார்? யாரு? சத்துரு தான். நீ கவலைப்படாத. இன்னைக்கு உன்கிட்ட இருந்து உன் சுகத்தை அவன் பறிச்சிருக்கலாம், உன் வாழ்க்கையை பறிச்சிருக்கலாம்,
ஓ, உன்னுடைய வேலை அவன் பறித்திருக்கலாம், உன் சொத்தை பறிச்சிருக்கலாம். ஆனா நீ தேவனுக்காக நின்ற என்றால் அவன் எதையெல்லாம் பறித்தானோ அதையெல்லாம் 7 மடங்கு தேவன் திரும்பவும் உனக்கு தந்து உன் தலையை உயர்த்த நான் ஆராதிக்கிற இயேசுவால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்துருக்கள் தான் என் உயர்வை தீர்மானிக்கிறார்கள். ஆமென். நீ கட்டளையிட்ட ஒன்றும் தவறாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொன்னார். ஆமீன் சொல்லுங்களேன். சரியான நேரத்தில் ஒரு புத்தகம் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அதுல யார் பேர் இருக்கும் தெரியுமா? உங்க பேர் தான் இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல உயர்த்தினா அது சரியான உயர்வா இருக்கும்னு. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சர்ச்சில் உங்க உயர்வை தீர்மானிப்பது யார் தெரியுமா? யாரு? நீங்க நினைக்கிறீங்க தேவன். உங்களுக்கு எதெல்லாம் பிசாசு பிளான் பண்ணினானோ அத்தனையையும் கர்த்தர் மாறுதலாம் முடிய பண்ணிடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்கிறான், ராஜ வஸ்திரத்தை கொடு, காலுக்கு செருப்பை கொடு, மோதிரத்தை கொடு. அவனை கொண்டு போய் என்ன பண்ணணுமா? குதிரையில் உலாவணுமா? பாத்தியா எவ்வளவு பிளான் பண்ண நான். ஆனால் பைபிளில் எழுதியிருக்கு அவ்வளவும் யாருக்கு கிடைச்சது? ஆனால் மொர்தெகாய் இது எதையும் தாவீது யுத்த காலத்தில் நின்ன போது தாவீதுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்ல கோலியாத்தை கொல்றவருக்கு என்ன கிடைக்கும்? சவுலோடைய பொண்ணு. ராஜா கனம் பண்றவருக்கு என்ன கிடைக்கும்னு அவனுக்குடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எப்படி என் தேவனுடைய சேனையை நிந்திக்கலான்னு சொல்லி உயிரையும் தாண்டி போய் நின்னதுனால, அவன் ஆண்டவருக்காக நின்னதுனால இதெல்லாம் போனஸா அவனுக்கு வந்துச்சு. மொர்தெகாய் ஆண்டவருக்காக நின்னான், யூத ஜனங்களுக்காக நின்றதுனால அவனுடைய பெயர் தலைகீழாய் மாறினது. ஆமீன் சொல்லுங்களேன். திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில பிசாசு 50 அடிக்கு தூக்கு மரத்தை யாருக்கு பண்ணியிருக்கு? மொர்தெகாய தூக்கில் போடுறதுக்கு. ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்னன்னு? இதை யார் அளவெடுத்து செஞ்சா? இன்னைக்கு ஒன்று அளவெடுத்து செஞ்ச பார்த்து செஞ்சிருப்பான்ல. ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் வெட்டின குழியில் அவனே விழுவானு. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு எவன் உனக்கு குழி வெட்டினாலும் கவலைப்படாத. அத்தனை பிசாசனுடைய பிளானையும் கர்த்தர் உடைச்சி அவருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இதுதான் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு சில தூக்கு மரம் கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், நிறைய பேர் இன்னைக்கு சில தூக்கு மரத்தை பிசாசு பிளான் பண்ணியிருந்தான். எதுக்கு தெரியுமா? மொர்தெகாயை அதில் தொங்க விடணும்னு. இந்த ஆமான் எப்படி வீட்டுக்கு போனான் தெரியுமா? முக்காடு போட்டுட்டு போனானா. எப்படி போனானா? முக்காடு இட்டுட்டு போனானாம். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பிசாசு எதையெல்லாம் பிளான் பண்ணினானோ அதையெல்லாம் மொர்தெகாய்க்கு தேவ மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமேன். சூசான் நகரம் கலங்கிச்சுன்னா அடுத்த அதிகாரம் சொல்லுது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று வேதத்தில் எழுதி இருக்குது. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, 127 நாட்களில் நாடுல எந்த முத்திரையை போட்டு யூத ஜனங்களை அழிக்கணும்னு இருந்ததோ அதே அச்சரத்திலையும் அதே எழுத்திலையும் திரும்பவும் எழுதுகிறார். என்ன தெரியுமா? இந்த யூத ஜனங்களை எவளாவது தொட்டால் அவள் துண்டிக்கப்படுவான்னு அதே எழுத்துல வள்ளிக்கும் புள்ளிக்கும் மாறாம தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா இந்த வசனம் உங்களெல்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ எதையும் பிளான் பண்ணாத. நீ எதையும், உன் நினைவுகள், உன் வழிகள் நான் பிளான் பண்ணா கவுந்துருங்க. அதனால தான் நான் இன்னைக்கு வரையும் என்ன பண்ணலை,
நான் பிளான் பண்ணவே இல்லை. நான் பிளான் பண்ணின ஒன்றும் என் வாழ்க்கையிலே நடக்கவில்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பிளான் பண்ணது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். சில நேரங்களில் நீ பிளான் பண்ணதெல்லாம் உனக்கு நடந்துச்சுன்னு வை, பிசாசு உன்னை தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு அர்த்தம். தேவன் உன் கூட இருக்கிறாருக்கு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா? நீ செய்கிற மாம்சத்தில் செய்கிற எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். நீ எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு வை, தேவன் தந்த உயர்வாக இருக்கலாம் அது. ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர சில ஆமான் ஆகிய சத்துரு, மொர்தகாய் நீ முற்றத்தில் கிடக்கிறதுனால ஒருவேளை உன்னை இன்னைக்கு அற்பமாக எண்ணலாம். நீ கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால உன்னை நிறைய பேர் அற்பமாக எண்ணலாம். இன்னைக்கு வளர்த்து விட்ட எஸ்தர் ராஜ அரண்மனையில் இருக்கிறா. ஓ, வளர்த்து விட்ட அப்பா இன்னைக்கு தெருவில் போய் கிடக்கிறார். ஆனால் கவலைப்படாத மொர்தகாய், ஒரு நாள் வருகிறது, உன் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிற நாள் வரும்போது தேசமே உன்னை கண்டு பயப்படுற அளவுக்கு யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டானது என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வருகிறேன், தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆமான் உனக்கு விரோதமாய் தூக்கு மரத்தை பண்ணினாலும், ஓ ஆமானாகிய சத்துரு உன் உயர்வை தடுத்தாலும், ஆமானாகிய சத்துரு உனக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபவாச ஜெபத்தில் அவைகளை மாறுதலாய் முடிய பண்ண என் தேவனால் கூடும். ஆமீன் சொல்லுங்களேன். என் காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு எதுவுமே மாறலையே பிரதர், எதுவுமே நடக்கலையே பிரதர், எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்றியா? நான் அந்த வேதத்தை படித்த போது உண்மையிலேயே சந்தோஷப்பட்ட. காலையில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணியிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இதுக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும். என்ன தெரியுமா? தேவனோட நடக்கணும். என்ன பண்ணணும்? என்னது? தேவனோடு நடக்கும்போது நமக்கு உயராதது மாதிரி தெரியும், அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும், எல்லாரும் நம்மளை எதிர்த்த மாதிரி தெரியுங்க. ஆனால் காலமும் நேரமும் வரும்போது இவைகளெல்லாம் நமக்கு தலைகீழாய் மாறிவிடும். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆமானுடைய எல்லா திட்டமும் உடைவதாக. ஆமேன். பிசாசு உன்னை அழிக்கும்படி வச்சிருக்கிற எல்லா திட்டமும் உடைஞ்சு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கிற அத்தனை கட்டையும் தேவன் உடைச்சு எறிவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதெல்லாம் உனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சானோ அத்தனையும் கர்த்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், ஒரு காரியத்தை பிசாசு நமக்கு வரவிடாமல் தடுத்தால் ஆண்டவர் அதையும் தாண்டி நமக்கு அதை தர வல்லமை உள்ளவர். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், நீ அவைகளில் ஒன்றும் தவறாதபடி பார் என்று யாருக்கு சொன்னார்? ஆமானுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சொல்ல வந்தது ஒன்றே ஒன்று தான். உன் உயர்வை தீர்மானிப்பது தேவன் அல்ல. யாரு? பெனினாள் என்கிற ஒரு பொம்பளை இல்லைனால் அன்னாள் என்கிற ஒரு ஸ்ரீ இருந்திருப்பாளா என்றே எனக்கு தெரியாது. எல்லாரும் அன்னாளை பற்றி பேசுகிறீங்க. புருஷன் பயங்கரமாக அன்பு காட்டினான், ஆனால் அந்த அன்பெல்லாம் அவளுக்கு வேலைக்கு ஆகலை. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்க? யாரு தான்? எல்லாரும் நினைக்கிறீங்க தாவீது பெரியவர்னு. கரெக்டு. கோலியாத்துன்னு ஒருத்தர் இல்லைன்னா தாவீதுன்னு ஒருத்தர், ஏன்னா குடும்பத்திலேயே அவரை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியாச்சு. அபிஷேகம் பண்ண வரும்போது ஞாபகப்படுத்தினாங்க, இப்படி ஒருத்தர் இருக்கான். நான் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பெனினாலும் தேவ சித்தத்தை
நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கையில் வந்தவர்கள். ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு கோலியாத்தும் உன்னை ஒரிஜினல் தாவீதாக மாற்ற வந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு ஆமானும் ஒவ்வொரு மொர்தெகாய் எழும்புகிறதற்காக தேவன் வைத்தது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்னைக்கு பெனினால் உடைக்கிறா அப்படின்னு நீ சர்ச்சில் வந்து அழுகிற, ஐயோ இந்த கோலியாத்தை பார்க்கும்போது கலக்கமும் பயமா இருக்குதுன்னு நீ அழுகிறாய். தேவ பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர வந்தேன். உன் உயர்வை தீர்மானிப்பது தேவன் கூட அல்ல. யாரு? சத்துரு தான். அவன் உன்கிட்ட என்னையெல்லாம் பார்த்து சொன்னான், நீ வீடு கட்ட மாட்டேன்னு. என்னன்னு? நீ நாசமா போயிடுவேன்னு சொன்னான். என்ன சொன்னான்? நீ மண்ணா போயிடுவேன்னு சொன்னான். நீ புழு புழுத்து செத்துருவேன்னு சொன்னான். அவனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படி அவன் சொல்லாட்டி கூட எனக்கு இந்த உயர்வு வந்திருக்காது. அவனை கர்த்தர் சொல்ல வச்சு என்ன அழகு பார்த்தார். ஆமென். நீ உன் சத்துரு அழிஞ்சு போகணும்னு நினைக்காத, அவன் அழியவே மாட்டான். நீ சூனியம் பண்ணா கூட அழிய மாட்டான். ஏன் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறத அவன் பார்க்கணும்ல, அதனால் விட்டு வச்சிருப்பார். உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லுகிறேன் பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளில் எடுக்க வேண்டாம். 7 ஜாதிகள் இருக்கு. எதெல்லாம் சொல்லுங்க? உடனே சொல்லாத. நாடாரு, சக்கிலியாம், பூமுதலியார். இது உலகத்தான் கொண்டு வந்தது. கீர்காசியர், எபூசியர், எத்தியர், இப்படின்னு 7 விதமான ஜாதி இருக்கு. எங்க இருக்கு? எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது போகிற வழியில் எத்தனை ஜாதி இருக்கு சொல்லுங்கம்மா? 7 ஜாதி இருக்கு. ஆண்டவர் நியாயாதிபதி புத்தகம் வந்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா? சில ஜாதியை அழிச்சு சில ஜாதியை ஆண்டவர் என்ன செய்யலையா? அழிக்கலையா? அவருக்கு அழிக்கணும்னா எல்லாத்தையும், ஆனால் அவர் அழிக்காம விட்டாராம். ஏன் அழிக்காம விட்டார் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அதை நியாயாதிபதிகள் எடுங்க, சூப்பராக இருக்குங்க. நியாயாதிபதி எங்கே இருக்கு? ரூத் பக்கத்தில் இருக்கு. நியாயாதிபதிகள் சீக்கிரம் எடுங்க, வாசிங்க. 2வது அதிகாரம் 22, 23 வாசிங்களேன். சூப்பராக இருக்கு பாருங்க அந்த வசனம். ஏழு ஜாதியை ஆண்டவர் அழிக்கணும்னா அழிச்சிருக்கலாமா? ஆனால் அவர் என்ன செய்யலையா? ஏழையை அழிக்காம சிலது எல்லாம் என்ன செஞ்சாராம்? ஏன் விட்டு வச்சார் சொல்லுங்க? ஏன் விட்டு வச்சாரு? சொல்லிடும் பாப்பா. யாராது அம்மா ஏழையை அழிக்கணும்னா ஆண்டவர் ஏழையை அழிச்சிருக்கலாம்ல சிஸ்டர். சிலதை அழிச்சிட்டு சிலதை மட்டும் விட்டு வச்சாராம். ஏன்? தெரியலையா? இங்கே பாருங்க, உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருக்கு அந்த ஏழையை அழிக்கணும்னா 1 நிமிஷம் ஆயிருக்காது ஐயா. ஏன் தெரியுமா? சிலதை விட்டு வச்சாரு. எல்லாத்தையும் அழிச்சா நீ அவரை தேட மாட்டல. இது அப்பப்போ உனக்கு பிரச்சனை கொடுக்கும்போது தான் நீ யாரை தேடுவ? நீ யாரை தேடுவ? அங்கே பார்த்தீங்களா, அவர் அவைகளை ஒப்புக்கொடாமல் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமல் இருந்தாராம். துரத்தி விட்டுருவாரு, ஆனால் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் லேட்டா பண்ணுவார். காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் உன்னை விட்டு துரத்திட்டாருன்னு வை, நீ அவரையே என்ன செஞ்சிருவ? மறந்துடுவ. அப்பப்போ உனக்கு ஒரு பெனினாலும் ஒரு கோலியாத்து வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன மட்டும்தான் சார்ந்து இருக்கணும். வேற எதை சார்ந்து இருந்தாலும் உன் வாழ்க்கை துளைந்து போயிரும்னு சொல்லிதான் அப்பப்போ ஒரு தட்டையும் ஒரு முட்டையும் தந்து ஆண்டவர் உன்னை இங்க கொண்டு வருகிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இதுதான் தேவ சித்தம்.
இல்லைன்னா ஏழை அவருக்கு ஒரே நிமிஷத்தில் என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் அதில் எழுதியிருக்க பாருங்க, அவைகளை ஒப்புக்கொடாமல் சீக்கிரமாய் துரத்தி விடாமல் விட்டு வைத்தாராம். இன்னைக்கு உனக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் வரலாம். நிறைய பேர் வேதத்தில் எழுதியிருக்கு என்ன தெரியுமா? அவனவன் வீட்டாரே அவனவனுக்கு சத்துரு. பாருங்க, அந்த கூட பிறந்தவன் தான் காயினும் ஆபேலும். ஆனால் சத்துருவா யார் மாறிட்டா? காயின் மாறிட்டான். அண்ணனும் தம்பியும் தான். ஆனால் சத்துரு யாரு மாறிட்டான்? தாவீதோடைய வீட்டில் பாருங்க, எல்லாவனும் செட்டு தாவீதை என்ன செஞ்சிட்டான்? சத்துரு மாறிட்டான். யோசேப்பை பாருங்க, சகோதரர்கள் பகைத்தார்களாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அதனால தான் தாவீதுக்கு எதுவோ கர்த்தர் இப்படி சொன்னார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர்கள் நடுவில் எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வருகிறேன், உனக்கு சத்துரு இல்லை என்றால் உன் கூட தேவன் இல்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும். தேவன் இருக்கிறவன் கூட எல்லாம் யார் இருப்பா தெரியுமா? சத்துரு இருக்க மாட்டான், சத்துருவை அவன் ஜெயிப்பான். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள வருகிற சில போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. இதுதான் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற லட்சிய கரைக்கு கொண்டு போகிறவர்கள் இவர்கள் எல்லாம். ஆமீன். அன்னாள்னு ஒரு பெனினாள்னு ஒருத்தி அன்னாளுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தால் நீங்க யோசிச்சு பாருங்க, புருஷனுடைய அன்பிலேயே அவ அமைதியா இருந்திருப்பா. அவளுக்கு குழந்தையோட நானே கவலைப்படலடி நீய அப்படி சொல்லி ஆறுதல் ஆகியிருப்பா. ஆனா அதனாலதான் புருஷன் சொல்றான், நான் உனக்கு 10 குமாரனிலும் அதிகமானவன் அல்லவா, நீ ஏன் அழுறேன்னு. அவளுக்கு 10 குமாரன் அது இல்லை, இவள் ஒவ்வொரு நாளும் அந்த பிசாசு இவளை வீட்டுக்குள்ள இருந்து உடைக்கிறான், செதலாக உடைக்கிறான். உனக்கு குழந்தை இல்லையே, உனக்கு குழந்தை இல்லையே, உனக்கு குழந்தை இல்லையே, உனக்கு குழந்தை இல்லையேன்னு. இவள் போய் எப்படி அழுதா தெரியுமா? வெளியில அவ சத்தம் கேட்காம உள்ளுக்குள்ளேயே அழுதாலாம். குடிகார கண்ணு மாதிரி இருந்துச்சான். பாஸ்டால கூட இதை என்ன செய்ய முடியல. உன் கண்ணீரை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையில் ஏதாவது பெனினாள் இருக்கிறாளா? நீ கவலைப்படாத. அன்னாள் இதே ஆலயத்தில் நீ துக்கமுகமாய் வந்தால் இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது உன் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் அனுப்பி விடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், அந்த பெனினாள்னு ஒருத்தி இல்லாவிட்டால் இந்த அன்னாளுக்கு குழந்தை பிறந்திருக்காது. அவள் நிந்தை மாறி இருக்கவும் மாறி இருக்காது. அந்த பெனினாளை குறித்து ஆண்டவரே பெனினாளை மாத்துங்க, பெனினாளை மாத்துங்கன்னு நமக்கு ஒரே ஜெபம். பெனினாளை அவர் மாற்ற மாட்டார். எங்க வைப்பார் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளேயே வைப்பார். அனுதினமும் அவள் சர்ச்சைக்கு போகும்போதெல்லாம் மனமடிவாக்குவாளாம். நீ சர்ச்சைக்கு போய் என்ன நடந்துச்சு, ஆண்டவர் ஆண்டவர்னு தேடினியே என்ன நடந்துச்சுன்னு. இப்படி சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் அவளுடைய இருதயம் அப்பளம் நொறுங்கிறது மாதிரி நொறுங்கி போய் இவள் ஆலயத்திலேயே போய் அழுதாள். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற அன்னாலே உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவள் இந்த ஆலயத்திலிருந்து போகும்போது அவள் துக்க முகமாய் போகவில்லையா? ஒருவேளை இன்னைக்கு நீ எந்த காரியத்தில் இங்கே துக்கமுகமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உன் பிள்ளைகளை நினைத்து நீ அழுது கொண்டு இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை என் சரீரத்தில் ஒரு அற்புதமே நடக்க மாட்டுக்குன்னு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்று ஆலயத்திலே நின்ற ஏலி சொன்னது தெரியும். நீ என்ன ஜெபம் பண்ணன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வேண்டின உன் விண்ணப்பங்களின்படி அவர் உனக்கு செய்தருளுவாராக, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். அதுக்கு பிறகு அவளுடைய சரீரத்தில் அற்புதம் நடந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கும் நான் வெளிப்பாடாய் சொல்லுகிறேன், இங்க இருந்து நீ போகும்போது துக்கமுகமாய் அல்ல, சத்துருவனுடைய அத்தனை தந்திரமும் உடைந்து காரியம் மாறுதலாகி நீ வீட்டிற்கு போவாய்.
ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை இந்த காலை நேரத்தில் கட்டவிழ்ப்பாராக. உன் மேல எல்லா தூக்கு மரத்தின் ஆவிகள், எல்லா செத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் உன் மன அழுத்தம் இன்றோடு வெளியேறுவதாக. ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையால உன்னை இந்த காலை நேரத்தில் நிரப்புவாராக. ஷபரபலபா, உன்னை நிரப்புவாராக ஆண்டவர், உன்னை நிரப்புவாராக ஆண்டவர். அன்னாலே நீ அழுகிறாய், நீ அழுகிறாய். அழுகிறது ஒவ்வொரு விதம் இருக்குங்க, அழுகிறது ஒவ்வொரு விதம் இருக்கு. எப்படியெல்லாம் அழுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் துணி துவைக்கும் போது அழுவான், நிறைய பேர் கிச்சனில் காயை நறுக்கும்போது அழுவான், நிறைய பேர் குளிக்கும்போது அழுவான், நிறைய பேர் துணியை வாய்க்குள்ளே வச்சுட்டு சத்தம் கேட்கக்கூடாதுன்னு அழுவான், நிறைய பேர் பாத்ரூமில் போய் டேப்பை திறந்து விட்டுட்டு என்ன செய்வான், அழுவான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் உன் கண்ணீரையெல்லாம் எதில் வச்சுருக்காரு? ஆமாம், இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு பாட்டில். என்னது? இங்கிலீஷில் துருத்திக்கு என்னென்ன எழுதியிருக்குன்னா பாட்டில்னு தான் எழுதியிருக்கு. பாட்டில்னால் என்னது? ஒரு டப்பா. இங்கிலீஷில் அப்படி தானே எழுதியிருக்கு, பாட்டிலில் வச்சுருக்கான்னு தான் இருக்குது. அப்போ இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குல்ல சிஸ்டர், தெரியுதா? நான் உங்களுக்கு வெளிப்பாடு சொல்கிறேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதை படிக்கும்போது. இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா எங்கே விழும்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீர் எங்கே விழலை, எங்கே விழுந்திருக்கு? இது நிறைஞ்சி கீழே விழுகிற நேரம் உனக்கு அற்புதத்தின் நேரமாக இருக்கும். உன் பாட்டில் நிறைஞ்சிருச்சா, கவலைப்படாத, உன் கண்ணீரை கர்த்தர் கீழே விட மாட்டார். நீ அழுதது உன் பாட்டில் நிறையிற நேரம்னா உனக்கு அற்புதத்தின் நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமீன்னு சொல்லுங்களேன். பெனினாலை பற்றி கவலைப்படாத. பெனினால் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. அவள் எப்படி இருப்பான்னா, நாத்தனார் வழியில் இருப்பா, கொழுந்தனார் வழியில் இருப்பா, மாமியார் வழியில் இருப்பா, நாத்தனார் வழியில் இப்படி இருப்பா. நீ கவலைப்படாத. என்ன ஆகும் தெரியுமா? அந்த பெனினாள் நீ ஒருபோது அவன் மாறணும்னு மட்டும் ஜோம் பண்ணிடாத. வாழ்க்கையில் தேவன் வச்சதை நீ காணாமல் போயிடுவ. அவள் இருந்ததுனால தான் இன்னைக்கு வரையும் நீ இருக்க. ஆமேன். ஏன் தெரியுமா? அவளை அங்கேயே வச்சாரு. இதே பெனினாளுக்கு எத்தனை குழந்தை இருந்துச்சுன்னு வேதம். ஆனால் அண்ணாளுக்கு எத்தனை குழந்தை இருந்துச்சு தெரியுமா? எத்தனை குழந்தை? சரி, நான் நைட்டு வரும்போது கேட்குறேன். எனக்கு தெரியும் பெனினாளுக்கு அவ்வளோ குழந்தை இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்னாளுக்கு ஆண்டவர் டிசைனாக கொடுத்தாரா? ஆமேன்னு சொல்லுங்களேன். இது யார் பார்க்கணும் தெரியுமா? சத்துருவை தேவன் அழிக்கவே மாட்டார். ஏன்னு சொல்லு. ஒன்றை ஆசீர்வதிக்கிறத அவன் பார்த்து அழியணும். உன்னை ஆசீர்வதிக்கிறத வீட்டிலேருந்து ஒவ்வொரு முறையும் உடைக்கிறியா? என்ன நீ ஒவ்வொரு முறையும் கேவலமாக பேசுறியா? குழந்தை இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் என்ன ஒரு மாதிரி நீ உடைக்கிற. ஒரு நாள் வருகிறது, அவள் வீட்டில் போய் அழுதானவையன் இன்னும் அழுவதான் வைப்பாவா? ஏன்னா வீட்டில் இருந்து என்ன பண்ணுறா? அழுதுகிட்டே தான் இருக்கிறா. ஆனால் சர்ச்சில் வந்து அழுதா பாரு அழுக. அந்த அழுகைக்கு பிறகு அவளுடைய வயிற்றிலே அற்புதம் நடந்தது. இன்னைக்கு சொல்ல வரேன், உன் வாழ்க்கையில் ஏதாவது பெனினால் இருந்தானா கவலைப்படாத. அந்த பெனினால ஆண்டவரே உடங்கேன்னு ஜோம் பண்ணாத. ஒன்றை தான் உடைப்பா. நீ ஜோம் பண்ண ஆண்டவரே அந்த பெனினால என்னை விட்டு தூக்கிருங்கன்னு நினைக்காத. உன்னை போட்டு ஃபுட்பால் மேட்ச் ஆடுவா. ஆனால் கவலைப்படாத, ஒரு நாள் வருகிறது. அவள் முன்னாடி இருந்ததே வேதம் சொல்லுகிறது, மலடியா இருந்தவள் 7 பெற்றாள் என்று. எத்தனை பெற்றாள்? 7 பெற்றாளா? தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த பெனினாள் தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதற்காக தேவன் வைத்தது. ஆமேன். அந்த கோலியாத்து தாவீதோட வாழ்க்கையில் மட்டும் வராமல் இருந்திருந்தால், தாவீதுன்னு ஒரு ராஜா இருப்பாரானே?
தாவீது ஒருபோதும், நான் உங்களுக்கு சிலதை அடிஸ்தானமிட்டு சொல்லுகிறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், தாவீது ஒருபோதும் கோலியாத்தோட யுத்தம் பண்றதுக்காக யுத்த களத்துக்கு, அப்படி யாராவது பிரசங்கம் பண்ணினால் அது 100க்கு 100 தவறு. அவன் என்னத்துக்கு போனான் தெரியுமா? அவங்களுக்கு, அவங்க சகோதரர்களெல்லாம் சாப்பாடு கொடுக்க போனான். உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன், கேளுங்கள். தாவீது அந்த யுத்த களத்துக்கு போயிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் இங்கே வந்ததற்கு தேவன் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் காரணம் உண்டு. பிசாசு செய்கிற எல்லாத்துக்கும் காரணமே இருக்காது. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் இருக்குல்ல, தேவன் உன் வாழ்க்கையில சில கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்தினதற்கு, சத்துருவை உன் வாழ்க்கையிலே கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தினதற்கு ஒரு காரணம் உண்டு. உன் தலைய அவன் கையில கொடுக்க இல்ல, அவன் தலைய உன் கையில கொடுக்கிறதற்கு கர்த்தர் மாறுதலாய் அதை முடிய பண்ணினாருங்களா. கோலியாத்தை வெட்டு ஆண்டவரே, கோலியாத்தை துரத்து ஆண்டவரே. என்ன செபம்! தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பா இருந்தார், கூட பிறந்தவர்கள் இருந்தார்கள். யாராலையும் உன்னை உயர்த்த முடியல. உன் வாழ்க்கையில் உன் உயர்வை தீர்மானிப்பது கோலியாத்துக்கள் தான். ஆமென், அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. இதுல தான் மற்றவனுக்கெல்லாம் அந்த கோலியாத்தை பார்த்தா பயம் வருது, தாவீதுக்கு மாத்திரம் பார்த்தா வீரம் வருது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்ல வரேன், மற்றவன் அந்த கோலியாத்தை ஜெயிச்சுக்கிட மாட்டான். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன பண்ணு தெரியுமா? அந்த கோலியாத்தை முறியடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் உயர்வை தீர்மானிப்பது யாரு? யாரு? சத்ரு. காரியத்தை கூஜா தூக்கிட்டு இருந்தவனை ராஜாவா மாத்திட்டார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? தாவீது, அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சென்டிமெண்ட்டுங்க, அழுதுருவேன். தாவீது பிசாசு வரட்ட எங்க போனாரு? ராஜா அரண்மனைக்கு போனார். ஆமேன். நிறைய ராஜா அரண்மனையிலிருந்து அழைப்பு வரப்போகுது உங்களுக்கு, வாங்க அப்படின்னு. ஆமேன். அங்கே அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்த உடனே இந்த தாவீது ஆடும் கூட மேய்ச்சிக்கிட்டு இருந்தனால, பேதுருக்கிட்ட போனால் செண்டு வாசனை அடிக்கும். என்ன வாசனை அடிக்கும்? மீன் வாசனை தான் அடிக்கும். அப்போ தாவீதுகிட்ட போனால் என்ன வாசனை அடிக்கும்? இவன் அங்கே போய் பார்க்கான். என்ன தெரியுமா? விதவிதமாக அரண்மனையில் லைட்டை பார்க்கான், விதவிதமாக சேரை பார்க்குறான். ஆனால் தாவீதுக்கு தெரியலை, இன்னைக்கு நான் ராஜா அரண்மனைக்கு போனேன், நாளைக்கு அதுக்கு ராஜாவாக தேவன் என்ன அப்படியும் மாத்திட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல வரேன், நீ ராஜா அரண்மனைக்கு போயிட்டு வருகிறவன் அல்ல, உன்னை ராஜாவாகவே தேவன் மாற பண்ணுவா. ஆமேன். உன்னை விருந்துக்கு கூப்பிட மாட்டாங்க, ஒரு விருந்துக்கு உன்னை கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு காலம் வருகிறது, அநேக விருந்துக்கு விருந்தினராய் உன்னை அழைப்பார்கள். என் தேவனால் அதை செய்ய முடியும். இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் 100ஓட 101 போகலை, எல்லா இடத்துக்கும் கெஸ்டா போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் எல்லாரும் மாதிரி விருந்து வேளையில் விருந்து சாப்பிட போகல. அங்க விருந்து வேளையில் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவர் என் தலையை உயர்த்ததான் இதை கொண்டு வந்தார். ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வண்டியில் வரும்போது ஆண்டவர் சொல்றார், இங்கே இருக்கிற நிறைய பேரோட உயர்வை தீர்மானிப்பது தேவன் கூட கிடையாது. யாரு? சத்துரு. இந்த மொர்தெகாயை பாருங்க, அவன் இதையெல்லாம் பிளான் பண்ணவே இல்லை. அதையெல்லாம் அவனுக்காக யார் பிளான் பண்ணா? ஆமான் பிளான் பண்ணனா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வர்ற ஆமானா இருக்கலாம், உன் வாழ்க்கையில் வருகிற பெனினாலா இருக்கலாம், உன் வாழ்க்கையில் வர்ற கோலியாத்தா இருக்கலாம். இவர்களெல்லாம் நம் வாழ்க்கையில் நம்மை அழிக்க வந்தவர்கள் அல்ல, நம்மை வளரும்படி உயர்த்த வந்தவர்கள். ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். எவ்வளவு சத்துருக்கள் தெரியுமா? எந்தெந்த விதத்துல எல்லாம் உடஞ்சேன்னு தெரியுமா? உன்னெல்லாம் கொன்று போட்டால் கேட்க ஆள் இல்லைன்னு சொன்னார்கள். எவ்வளவு நாள் வேகாத வெயிலில் அலைஞ்சேன்னு தெரியுமா? எத்தனை நாள் மீட்டிங்கே இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்து அழுத நாட்கள் இருக்குது தெரியுமா? எத்தனை நாள் தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்களுடைய போஸ்டரை ஒட்டுன நாட்கள் இருக்குது தெரியுமா? வறண்டு போய் ஒவ்வொரு நாளும் சத்துருவால் உடஞ்சு அழுது. ஒரே ஜெபந்தான். என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே, என் சத்துருவை மாற்றும், என் சத்துருவை மாற்றும், என் சத்துருவை அழியும், என் சத்துருவை அழியும். ஆனால் எனக்கு தெரியாது, இன்னைக்கு வரையும் அவன் இருக்கான். இன்னைக்கு வரையும் அவன் இருக்கான். ஆனால் என்ன பார்க்கும்போது அவன் ஓடுகிறான். ஏன் தெரியுமா? நீ இல்லாமல் போகணுன்னு அவன் பிளான் பண்ணான். கோலியாத்து லாஸ்ட்டு என்னாச்சு தெரியுமா? நீ நின்ன அவன் இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு. ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை யாருக்கிட்டையும் போய் ஃபைட் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் ப்ரூவ் பண்ணாதீங்க. நீங்கள் போராடாதீங்க. இன்றைக்கி நான் சொல்ல வரேன், போராடி நீ தானே தோற்று போன. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உயர்வை காலையில் வரும்போது பரிசுத்த ஆவியானவரை என்கிட்ட சொல்லி அனுப்பினார். உன் உயர்வை தீர்மானிப்பது யார் தெரியுமா? சத்துரு. உன் உயர்வை தீர்மானிப்பது சத்துரு. அதனால தான் பொண்டாட்டிக்காரி கேட்கா. யாரை பார்த்து தெரியுமா? தாவீதை பார்த்து. அவன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி ஆடி பாடினப்ப சொன்னான், நீ ஒரு ராஜாவாக இருக்க, நீ இப்படியெல்லாம் ஆடலாமான்னு சொன்னது உடனே அவள் கற்பத்தை ஆண்டவர் பிளாக் பண்ணிட்டாரு. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் ஆடு மாடு மேய்ச்ச போது உன் அப்பனுக்கு என்ன கண்ணு தெரியல, உன் அம்மாவுக்கு என்ன கண்ணு தெரியல, உனக்குமே என்ன கண்ணு தெரியல. நான் யுத்தத்தில் ஜெயிச்சதுனால தானே உங்கள் அப்பா உன்னை எனக்கு கட்டி கொடுத்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன நடத்திக்கிட்டே இருந்தார் பாரு, அவருக்கு முன்னாடி நான் உயர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னார். ஆமென். இன்னைக்கு சொகுசு வந்த உடனே ஆராதனை மாறிடுது, சொகுசு வந்த உடனே விசுவாசம் மாறிடுது, சொகுசு வந்த உடனே சர்ச்சுக்கு வர்றதில்லை, வேலை கிடைச்ச உடனே. ஆனால் தாவீது உயர்ந்த பின்பும் கர்த்தரை உண்மையாய் ஆராதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பும் இதே மாதிரி ஒன்று முன்னடையாளம். யோசேப்புக்கு கூட பிறந்தவங்களை பழி வாங்கணுன்னா ஈஸியாக. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லை, நீங்கள் எல்லாம் என்னை ஒன்றும் செய்யலை, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று அறிந்தே தேவன் என்னை முன்னமே எகிப்துக்கு கொண்டு வந்தார். உன் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு சத்துரும் இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்கிறேன். லாசருடைய விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருந்தது எதுக்குன்னு கேட்குறீங்களா? யாருக்கா தெரியுமா ஏன் பொறுமையாக இருந்தார்? வியாதியில் போயிருக்கலாம்ல, இல்லை செத்ததுக்கப்புறம் கூட அவர் 3 நாள் கழித்து தான் போனார். ஏன் பொறுமையாக இருந்தாருன்னு சொல்லு. ஆரம்பத்திலேயே ஆண்டவர் ஆன்சரை சொல்லிட்டார், இது மரணத்துக்கு ஏதுவாய் மாறாமல். அப்போ தேவ நாம மகிமையாக மாறணும்னா சத்துரு நம்மளை கடைசி வரையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பான். அங்கே தான் தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவான். அல்லேலூயா. என் தேவன் நடத்துகிற பாதை இந்த மாதிரி இருக்கும். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், ஒருபோதும் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்காக உங்கள் சத்துரு அழகாக பிளான் பண்ணி வச்சுருக்கான். நீ படிக்கக்கூடாது, என்னன்னு உனக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னா உனக்கு வேலை கிடைச்சிரும். நீ வீடு கட்ட மாட்டேன்னா உனக்கு வீடை கட்ட. இதெல்லாம் யார் தீர்மானிச்சா தெரியுமா? சத்துரு சொன்னான். ஆனா ஆண்டவர் காரியத்தை மாறுதலா முடிவு பண்ணினார்ல, அந்த தேவன் தான் இன்றும் உயிரோடு இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நான் அதுதான் சொல்றேன், எல்லாம் அதான் சொல்லுவேன், தலைகீழாய் மாறும், தலைகீழாய் மாறும். இப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிற இயேசு. ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் சொல்ல வர்றது, யாருக்கிட்டையும் போய் நீ என்னை பழிக்கிறையா, என் முதுக்க பின்னாடி பேசுகிறவங்ககிட்ட எல்லாம் போய்
ஒரு நாள் பயங்கரமான ஒரு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்ன பண்ணி தெரியுமா ஐயா? நான் சொன்னா இவா ஃபோன் பண்ணிட்டு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு எந்த ஃபோன் எடுத்தது? இவ அப்பாக்காரன் போலீஸு. லாஸ்ட் யார்கிட்ட பேசிட்டு ஃபோன் ஐயா இல்லை உங்ககிட்ட தான் பேசிட்டு சாவரேன்னு சொல்லிட்டு ஐயா ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்காக ஃபோன் பண்ணியிருக்கான்னு. நான் என்னதெல்லாம் அந்த ஆள் என்ன பேசினான்னு தெரியுமா? லாஸ்ட்டு அந்த பிள்ளை கிடச்ச உடனே சொன்னா, நீ நிஷாந்த் அண்ணன் என்னை கூட்டிகிட்டு போன. நான் ஃபோனே எடுக்கலையே இந்த ஆள் ஃபோனை. ஒன்றும் பயம் உள்ளக்கிள்ள வச்சிருவானோ. லாஸ்ட்டு வீட்டுக்கு தேடி வந்துட்டான். வந்து சொன்னான், என் பொண்ணுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க ஐயா, நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல வரேங்க, உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அவனை அழிக்க மாட்டார், நீ வாழ்கிறத அவன் பார்க்க வைப்பார். ஆமென். நீ வீடு கட்டி காரில் வந்து இறங்குகிறத அவனை பார்க்க வைப்பார். உண்மையிலே சொல்கிறேன், வியாதியில் செத்து போயிடுவேன்னா நினச்சேன். நான் சொல்கிறேன் இந்த சர்ச்சுக்கு, நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் பாஸ்டருக்கு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக தான் உனக்கு உயர்வு. ஆமென். ஏன்னா ராஜயோகம் உள்ளவனை தான் தள்ளிட்டாங்க. ஆனால் தள்ளும்போது தாவீதுக்கு கூட தெரியாது நமக்கு என்ன யோகம் இருக்கு. ஆனால் நான் ராஜாவாக போகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உனக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பெருசாக அழகு இல்லாமல் இருக்கலாம், பெருசாக உனக்கு ஒன்றுமே இல்லை. நான் காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, இந்த ரெக்கார்டு கூட இருக்குது என் ஃபோனில், பாஸ்டர் பாட தெரியலன்னு நேற்று ஆன்லைனில் சொன்னீங்க. நேற்று 300 பேர் பார்த்துருக்கான் போல், 299 பேர் கிட்ட. இங்கே கூட அவ்வளோ வரல. என்கிட்ட காலில் சொல்கிறது அந்த அம்மா, நல்லா தான் பிரதர் பாடுறீங்க, நீங்கள் பாடுறது எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு. நான் நல்லா பாட மாட்டேன்னு சொன்னேன்ல, உடனே வாய்ஸ் மெசேஜ். நேற்று நான் அதை ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரிஸ்கிலான்னு ஒரு பொண்ணு, ஆனால் எனக்கு சூசைட் ஸ்பிரிட் இருந்து நீங்கள் அந்த ப்ரேயரை நடத்துனீங்க, எனக்கு தெளிஞ்சிருச்சுன்னு சொல்கிறா. நான் சொன்னேன்ல, தேவ பிள்ளைகளே, நீ படிக்க மாட்டேன்னு சொன்னால் கவலைப்படாத, உனக்கு அறிவே இல்லைன்னு சொன்னால் கவலைப்படாத, நீ நாசமாக போயிடுவேன்னு சொன்னால் கவலைப்படாத. ஆண்டவர் அவர்கள் முன்னாடி தான் உன்னை நல்லா வாழ வைப்பார். ஏன்னா பைபிளில் ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படி தெரியுமா? அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இருப்பவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை. அப்போ அதையெல்லாம் இருக்கதான் செய்யும். உன்னை உயர்த்தும் போது இதெல்லாம் வெட்கப்பட்டுரும், பைத்தியமெல்லாம் ஞானமாக மாறிடும். ஆமைன்னு சொல்லுங்களேன். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறவரே, நீங்கள் எல்லாரும் சொல்லணும், உன் உயர்வை தீர்மானிப்பது யார்? யார்? சத்துரு. ஆமைன்னு சொல்லுங்களேன். அதனால தான் தாவீது அடிக்கடி சொல்லுவார், என் சத்துருக்களுக்கு மேலாய் என் தலை உயர்த்தப்படும். யாருக்கு மேலே? யாருக்கு மேலே? யாருக்கு மேலே? சத்துருவுக்கு மேலே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தாவீது ஆற்றிலிருந்து ஒரு கூழாங்கல்ல 5, இதை நிறைய பேர் சொல்லுவான், 5 ஒன்று விசுவாசமா, ஒன்று பரிசுத்த ஆவியா. ஐய வேண்டாம், அது வேற மாதிரி போயிடும். அவன் எங்கேருந்து அதை எடுத்தான் சொல்லுங்க? எங்கேருந்து? எங்கேருந்து? ஆற்றிலிருந்து எடுத்து நெத்தி அடித்து அவன் பொட்டுன்னு போயிட்டான். நம்மளை ஆண்டவர் ஆற்றுல இருந்தெல்லாம் எடுக்கலை. எங்கேருந்து எடுத்தார் தெரியுமா? சேற்றிலிருந்து. ஆமேன். தாவீதை காட்டிலிருந்து, உன்னை உன் வீட்டிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து தூக்கி எடுத்து உன் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்துவா. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். உளையான சேற்றில் உழன்ற உன்னை. பிரதர் ஃபேஸ்புக்கை பார்க்க முடியல, நீங்கள் நிறைஞ்சு நிற்கிறீங்க பிரதர்னு. நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வந்த சில ஆஃபர். இன்றைக்கி எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் அதுக்கு 2வது கல்யாணம் பண்ண முடியும்? ஒன்றை கட்டிகிட்டே பெரிய பாடு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தெளிவாய் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எவனாவது குழி நோண்டினானா, ஐயோ எனக்கு எப்படி இவன் குழி நோண்ட, நான் வருத்தப்படாத. அந்த குழியை அளவெடுத்து நீ செய்யலை, அளவெடுத்து 50 முழ தூக்கு மரத்தை பண்ணது யாரு?
என்னதெல்லாம் ஆசையோடு செஞ்சிருப்பான் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் தலைகீழாய் மாற்றிட்டார். இந்த உபாச ஜெபத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சர்ச்சில் எல்லாம் தலைகீழாய் மாறும். நான் சொல்கிறேன், வேணாலும் பாரு. நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணணுன்னு நான் பிரசங்கம் பண்ண வச்ச செய்தி வேற. ஆனால் நான் வரும்போது ஆண்டவர் சொன்னார், எஸ்தர் புத்தகத்தை காட்டிக்கொண்டே வந்தா. சில நேரங்களில் தேவன் இல்லாதது போல தோன்றுகிறதா? இல்லை, தேவன் இங்கே தான் இருக்கிறார். எஸ்தர் புத்தகத்தில் தேவன் இல்லைதான். தேவன் இல்லாததுனாலயா காரியம் மாறுதலாக முடிஞ்சது? தேவன் இருந்ததுனால மாத்திரம்தான் காரியம் முடிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் காரியங்களை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுவா. உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எப்பவும் சொல்லு, என் காரியத்தை அவர் மாறுதலாய் முடிய பண்ணினார். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களை அழிக்கலாம் என்று எண்ணினார்களே, அந்நாளிலே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்னைக்கு வரையும் எனக்கு சொல்ல முடியும். நான் அடிக்கடி மற்றவனுக்கு நடந்ததை சொல்லுகிறதை விட எனக்கு நடந்ததை சொல்லுகிறது தான் நான் அதிகமாய் விரும்புவேன். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும் இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியும். என்னோட சித்தப்பா ஒருத்தர் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ எல்லாம் உருப்படுறது மாதிரி தெரியலடான்னு சொல்லிட்டாங்க. இவங்க பையனுக்கு எம்பசிக்கு அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏதோ ஸ்பெல்லிங் மாறிடுச்சான். என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஐயா, அவங்க கண்ணு முன்னாடியே நான் ஒரு ஃபோன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு, தம்பி நிஷாந்த் அண்ணன் பேசுகிறேன், அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கான், இதில் மட்டும் நீ சொல்லி விட்டுருன்னு. ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டான். இவனுக்கு பிரச்சனை அப்படி தான் இருந்தது. இவன் போயிட்டு வந்து அதை சரி பண்ணனான். இல்லாட்டி ஸ்பெல்லிங் மாறினா எங்கே போட மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? அழைப்புக்கு என்னை கொடுத்தால் அழைப்பு என்னை தேடி வந்தது. அழைப்பிற்கு உங்களை கொடுங்கள், அழைப்பு உங்களை தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. அதனால் பெனினாலை பற்றி கவலைப்படாத. அடுத்து யார்? கோலியாத்தை பற்றி கவலைப்படாத, ஆமானை பற்றி கவலைப்படாத. அவன் அழியவே மாட்டான். கொரோனா வந்தால் கூட அழிய மாட்டான். கொரோனா வந்தால் கூட அழிய மாட்டான். ஏன் தெரியுமா? நீ வாழ்கிறத அவன் பார்க்கணும்ல. அதனால தானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை உன் கண்கள் காணும். பாப்பான் இவனை பொய்யா இப்படி சொன்னோம், இவளை பொய்யா இப்படி சொன்னோம். ஒரு நாள் சகோதரர்கள் எல்லாம் திரும்பி வந்த மாதிரி ஒரு நாள் உன் சகோதரர்கள்லாம் திரும்பி வருவாங்க. தேவன் அதை உருவாக்குவா. யோசேப்பு தேடி போகல. யோசேப்பை தேடி யார் போனா? சகோதரர்கள் போனா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், இப்படி வான்னு யாரையும் போய் பழிக்காதீங்க. யாருக்கிட்டையும் நீ என்ன எப்படி பேசலான்னு சண்டைக்கு போகாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதையெல்லாம் வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை உயர்த்ததான். ஆமென். நான் அன்னாளை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்க பெனினாலை பற்றி பிரசங்கம் பண்ண மறந்துடுறாங்களே. அன்னாள் உருவாக காரணம் யார் தெரியுமா? புருஷன் ஃபிட்டாக இருந்ததுனால குழந்தை கிடைக்கல, சத்துரு ஃபிட்டாக இருந்தான் அன்னாளை உடைக்கிறதுக்கு. அந்த உடைவு அவளுக்கு சாமுவேலை பெற்றெடுத்து தந்தது. தாவீதை உடைக்க அந்த யுத்த காலத்துக்கு போன உடனே என்னாச்சு தெரியுமா? உன் இருதய துணிகரத்துக்கும் உன் அகங்காரத்துக்கும் அளவே இல்லையான்னு தாவீதை சாடினாங்க, குற்றம் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் அவன் பொறுப்பெடுக்காம யுத்த களத்தில் போய் நின்றதினால் பைபிளில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்ததுன்னு இருக்கு. யார் கையில்? ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, தாவீது பட்டயத்தாலே கொண்டான். அது யார் பட்டயம் தெரியுமா? எவன் வெட்டணும்னு வந்தானோ அவன் பட்டயத்தை வச்சு திருப்பி வெட்டிடுவார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. உன் கையில் பட்டையெல்லாம் தேவையில்லை. அவன் என்னதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தானோ அதெல்லாம் அவனுக்கு அப்படி திருப்பி. நமக்கு காரியம் மாறுதலாய் முடியும், அவனுக்கு எல்லாம் திருப்பி போயிடும். ஆமென் சொல்லுங்களேன்.
இதுதான் ஆண்டவர் மாற்றுகிற காரியம். அதனால் சொல்ல வரேன், உன் உயர்வை தேவன் தீர்மானிப்பாராக. ஆமைன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை. எதிரிகள் முன் சொல்லுங்க, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்களேன், என் தலையை எண்ணெய் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையிலே வந்த எல்லா சத்துருக்களும் என் வாழ்க்கையை முடிக்க வந்தவர்கள் அல்ல, என் வாழ்க்கையை ஏற்ற வந்தவர்கள் அப்பா. ஷபரபலபா. ஆண்டவரே, எவ்வளவு சத்துருக்கள். தாவீது சொன்னார், என் தலைமயிரிலும் என் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. ஆண்டவரே, இந்த சத்துருக்கள் எதற்காக? நான் ஊழியம் செய்யக்கூடாதபடி, என் சரீரத்திலே நான் சுகத்தை பெறவிடாதபடி, ஆண்டவரே எனக்கு ஒரு வியாதியை கொண்டு வந்து, இல்லாவிட்டால் எனக்கு பண கஷ்டத்தை கொண்டு வந்து, நான் விரும்பினதையெல்லாம் என்னை விட்டு எடுத்து விட்டு, ஆண்டவரே என்னை வெறுமைப்படுத்தி தனிமைப்படுத்தி என்னை உடைத்து வைத்திருக்கிற சத்துருவே, உனக்கு சொல்லுகிறேன், காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் இந்த பிள்ளைகளுக்கு மாறுதலாய் முடிவதாக. சில தூக்கு மரத்தின் ஆவிகள் இன்னையோட உடைகிறது. சில கழுத்திலிருந்து சில கயறு அறுகிறதை பார்க்கிறேன். ஷபரபாலா. ஓ, சாகணும் சாகணும்னு சொல்லி கொண்டிருக்கிற சில சத்துரு இந்த காலை நேரத்தில் வெட்கப்பட்டு ஓடுகிறான். சில கயரின் வல்லமைகள் அறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஷபரபலா. சில மன அழுத்தங்கள், சில டிப்ரெஷன்ல கட்டி வச்சிருக்கிற ஆவியே மூளையிலிருந்து வெளியேறு. ஷபரபலா. விடுதலை உண்டாவதாக. உன் குடும்பத்திலே போராடுகிற சத்துருவே வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. சரீரத்தில் விடுதலையை தரவிடாதபடி, இருதயத்தில் விடுதலையை தரவிடாதபடி, ஓ ஆண்டவரே, கட்டி வைத்திருக்கிற சத்துருவே, உன் தலை கவிழ்ந்து ஓட நீ இன்று ஓடி போவாயாக. ஒரு வல்லமை இந்த பிள்ளைகளின் மேல் இறங்குவதாக ராஜா. ஒரு மகிமை இந்த பிள்ளைகளின் மேல் இறங்குவதாக ராஜா. ஒரு வல்லமை இந்த பிள்ளைகளின் மேல் இறங்குவதாக ஆண்டவரே. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னை வளர விடுகிற தேவன். ஷபரபலபா. ஓ, உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு உயர்வு இருக்கு. உன்னை நீ இவ்வளவு அவமானங்களை பட்டாயே,
இவ்வளவு வேதனையை பட்டாயே, இவ்வளவு கண்ணீரை சுமந்தாயே. ஓ வாலிப நாட்களிலே வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தாயே. என்ன ஆண்டவரே, நான் ஊழியம் செய்தது போதும், நான் ஜெபித்தது போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாத ஆண்டவரே என்று சோர்ந்து போனாயே. நிறைய நாள் மனவேதனையில் அழுதாயே. என்னால உயரவே முடியலை ஆண்டவரே, எனக்கு விடுதலையே கிடைக்காத ஆண்டவரே. ஷபரபலா, ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அவருடைய பிரசன்னம் இங்கே கட்டவிழ்த்து விடும்படி வந்திருக்கிறது. சில மரண ஆவி குடும்பத்திலிருந்து ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஷபரபலா, என் உயர்வை தீர்மானிக்கிற தெய்வம் நீர் அல்லவா ஆண்டவரே. இன்னைக்கு அந்த உயர்வை எங்களுக்கு தருவீராக, அந்த உயர்வை எங்களுக்கு தருவீராக. இன்னைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் உயர்வை தீர்மானிப்பது சத்துருவே. சத்துருவே, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவானாக. ஆண்டவரே, பெரிய அற்புதத்தை செய்யும். நீர் பேச வேண்டியதை பேசியிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்துள்ள நேரங்களை எல்லாம் ஆண்டவர் நடத்துவீராக. பெரிய காரியத்தை செய்யும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.